பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த முழு உலகத்தையே அவர் தான் படைத்தார். நம்மையும் அவர் தான் படைத்தார். நமக்காக சிலுவை சுமந்து, நமக்காக ரத்த சிந்தி, நம்முடைய பாவ சாபத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்க இந்த பூமிக்கு அவர் வந்தார். நீங்க எந்த சூழ்நிலை இருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிராமங்களோடும் பட்டணங்களோடும் நடந்தே சென்று வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினாராம். பிசாசு பிடியிலிருந்து விடுதலாக்கினாராம். மரித்தவரை உயிரோடு எழுப்பினார். முடவர்களை நடக்க செய்தார். ஊமையை பேச செய்தார். குருடரை பார்க்க செய்தார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். உங்களுக்கு செய்ய வல்லவர். இன்றைக்கு உங்களை செய்யதான் இயேசு சாமி வந்திருக்கிறார். இந்த இயேசு சாமி உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சொந்த பந்தம் மறக்கலாம், எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம், துரோகம் பண்ணிருக்கலாம், உங்களை ஒரு அனாதை போல எல்லாரும் நினைச்சிருக்கலாம். நான் தனிமையில் இருக்கிறேன், என்னை நேசிக்க யாருமே இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லை நினைக்கலாம். உங்களை விசாரிக்கிறவர் இருக்கிறார். கடைசி வரை உங்களை தாங்குறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசி வரை நடத்துவார். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உலக கைவிடலாம், சொந்த பந்த கைவிடலாம், உங்களுக்காக எனக்காக உயிரே கொடுத்தவர் கைவிடவே மாட்டாரம்மா. வீட்டுக்குள்ள இருளெல்லாம் விலகிடும், வீட்டுக்குள்ள இருக்கிற பாவ சாபெல்லாம் ஓடிடும். உங்க வாழ்க்கையில ஏந்த போற அத்தனை ஆசீர்வாதம் வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், விடுதலை வரும், உயர்வு வரும், எல்லாமே ஆசீர்வாதமா மாற்றுவார். யாரெல்லாம் உங்களை அற்பமா ஏளனமா நினைச்சாங்களோ அவங்க மத்தியில் ஆண்டுகளை உயர்த்தி வைப்பார், பெருக பண்ணுவார். இயேசு சாமி போல ஒரு நல்ல சாமி, அன்பான சாமி யாருமே இல்லைங்கம்மா. ஏசப்ப ரத்தம் தான் நம்முடைய எல்லா பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அந்த பரலோகத்துல சேர்க்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்க ஆயத்தமாகணும். ஏனென்றால் இறுதி காலம், கடைசி காலம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். பஞ்சங்கள், கொள்ள நோய்கள், பூமிதர்ச்சிகள், இதுவரை நடக்காததெல்லாம் அந்த உலகத்துல நடக்கும் என்று பைபிள்ல எழுதிருக்கு. ஆகினால்தான் வரப்போகிற அழிவுக்கும் நித்திய நரகத்துக்கும் தப்பித்துக்கொள்ள ஒரு வழி இருக்கு. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழி. நானே வழியும் சத்திய ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவன் பரலோகத்துக்கு வர முடியாது சொல்றார். அதனால இந்த இயேசு வழியில வாங்க, இது உங்களை நித்தியத்துல சேர்க்கும், பரலோகத்துல சேர்க்கும். இந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலை ஆக்குப்பார். இந்த ஆண்டவர் இயேசு உங்களை ரட்சிப்பு கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க எவ்வளவு கண்ணீர்ல கஷ்டத்துல இருக்கலாம், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பரலோக பிதாவே உமக்கு நன்றி. இந்த நாளில இந்த கிராம மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த கிராம ஜனங்களை ரட்சிங்க, சிறுவர் முதல் பெரியவர் வரை ரட்சிங்கப்பா. யார் யார் என்னென்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது, என்னென்ன கஷ்டத்துல இருக்க, ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏசப்பா. உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, வியாதி உள்ளவர்களை சுகமாக்குங்க. இரவுல தூக்கம் இல்லாம பயத்திலும் நடுக்கத்திலும் திகில் இருக்கிறதெல்லாம் விடுதலை கொடுங்க. கடத்துல கஷ்டத்துல என் வாழ்க்கை முன்னேற்றமே இல்லையே, எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில நிக்க மாட்டேது, வீணான செலவுதானே வருது, கடன் மேல கடன் தானே அதிகமாகுன்னு சொல்லி எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்கலாம். ஏசப்பா, நீங்க அவங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரே, அதிசயம் செய்ய மக்கள் லேசான காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்ப சமாதானத்தை கொடுங்க, படிக்கிற பிள்ளைங்க ஆசீர்வதிங்க, வேலை செய்யல ஆசீர்வதிங்க, எல்லாரும் ரத்த கூட மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.